இந்த சண்டேஸ் வந்தாலே நம்ம மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருமோ என்னமோ! ஸோ எனக்கு பெட்ட விட்டு எந்திரிக்க மனசே வராது. வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சண்டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். அண்ட் என் வீடியோ கிளிக் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. ஸோ சண்டே பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்படி ரிலாக்ஸ்டா வீட்ல இருக்க தான் பிடிக்கும். ஃபேன்சியா அப்படி வெளிய போணும்னு இருக்காது. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நானு ஹேருக்கு ஆயில் வச்சுக்கிறேன். ஸோ எப்போ தோணுதோ எந்த ஆயில் வேணா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரோஸ்மேரி ஆயில் தான் வச்சுக்கிட்டேன். அண்ட் ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ப்ரெக்னென்ட்டா இருக்கிறதுனால கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் நான் அன்னைக்கு என்ன யூஸ் பண்ணேன்னா, ஜஸ்ட்டு ரைஸ் அண்ட் மில்க் அது 2த்தையும் மிக்ஸியில கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுதான் ஃபேஸ்க்கு போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு நான் வாஷ் பண்ணிடுவேன். அது டேன் ரிமூவ் பண்ணிடும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஓட்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு 2 கப் ஆஃப் ஓட்ஸ் அண்ட் அதில் மில்க் நல்லா பாயில் பண்ண மில்க் போடணும். இல்லைன்னா மில்க் ஊற்றிட்டு நீங்கள் அவனில் வச்சிடலாம். அண்ட் தென் அதில் நான் கொஞ்சம் நட்ஸ் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ தட் வில் பி ஈஸி. அதுதான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பனானா கட் பண்ணிவிட்டு அண்ட் ஃபிக் அண்ட் டேட்ஸ் அது 2ம் நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஹனி அண்ட் கொஞ்சம் சினமன் பவுடர் அண்ட் தென் இந்த கட் பண்ணி வச்சுருந்த பனானா, டேட்ஸ், ஃபிக் அது எல்லாத்தையும் போட்டுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி நான் என்ன ஆட் பண்ணேன்னா ப்ளூபெர்ரிஸ். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் என் ஹஸ்பண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக காட்டுறாருன்னு. அண்ட் தென் ஹியர் கம்ஸ் மை பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அன்றைக்கி எனக்கு பிரெட் ஆம்லெட் சாப்பிடணுன்னு இருந்துச்சு. ஸோ நான் பிரெட் ஆம்லெட் பண்ணிக்கிட்டேன். த பியூட்டி ஆஃப் ஹேவிங் யுவர் ஓன் கிச்சன், அப்போ தான் நம்மளுக்கு அப்படி பிளெஸ்டாக ஃபீல் ஆகும். எதுக்குன்னா, நம்ம ஓன் கிச்சன் நம்மளுக்கு எப்போ என்ன தோணுதோ நம்ம சாப்பிடலாம். ஸோ இதுதான் சாப்பிடணும்னு எந்த கட்டாயம் இல்லை. அது ரொம்ப எப்படின்னா ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் ஆகும். ஸோ அன்னைக்கு நான் அதான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஐ டோன்ட் ஹாவ் டு ஃபோர்ஸ் மை செல்ஃப் டு ஈட் சம்திங் விச் ஐ டோன்ட் லைக். பட் நான் குக் பண்ணி என்ன இஷ்டமாக நான் சாப்பிட்டுக்கலான்னு. ஸோ பிளெஸ்ட். அண்ட் தென் ஹாப்பியாக நாங்கள் 2 பேர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். நல்லா பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு. ஸோ நான் தமிழ் பிக் பாஸ் பார்க்குறேன் அண்ட் தெலுங்கு பிக் பாஸ் பார்க்குறேன். அண்ட் தென் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் மாலுக்கு போனோம். பிகாஸ் வி ஹேட் டு பர்ச்சேஸ் சம்திங். மால் போயிட்டு அதுக்கப்புறம் லன்ச் கம் டின்னர் 2மே நாங்கள் வெளியே தான் சாப்பிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வி ஹேட் அ பீஸ்ஃபுல் டைம் தேர். அண்ட் அதுக்கப்புறம் வி கேம் ஹோம் அண்ட் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் 1 o'clock, ஐ திங்க் அரவுண்ட் 1. அந்த டைம் கிரேவிங்ஸ் வந்துச்சு, ப்ரெக்னென்சி கிரேவிங். அது யாருக்குன்னு என் ஹஸ்பண்ட்க்கு. ஸோ அவருக்கு ரொம்ப இப்படி தோசை அண்ட் சட்னி சாப்பிடணும்னு இருந்துச்சு. இது இன்ஸ்டன்ட் சட்னி, நீங்கள் கூட பண்ணலாம். ஆயில், ஆனியன்ஸ் அண்ட் தென் அதில் கார்லிக், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேம்ரின் அண்ட் தென் கொஞ்சம் சில்லிஸ், ரெட் சில்லிஸ் இது நல்லா போட்டுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அது நல்லா ஆறுனோடனே மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடணும். அண்ட் தென் நீங்கள் தாளிக்கிறது எப்பவும் போல தான். நல்லா தாளிச்சிட்டு அதில் கொஞ்சம் கார்லிக் சாப் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு இப்படி போடணும். ஸோ நம்ம அரைச்சி வச்ச சட்னி அந்த தாளிச்சதில் போட்டுடணும். தட்ஸ் இட், வெரி சிம்பிள். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சண்டே இப்படி தான் போச்சு. ஹோப் யூ ஆல் லைக் இட். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.